தாவேக்காவை பொறுத்த வரையும் என்ன நடந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம், திமுக தான் சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அவங்க கட்சியில் இருக்க எல்லாரும் வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ முக்கியமான ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. யார் அவர்? தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள். அவர் தான். அவர் மாநாடு நடத்துகிறாரு அப்படிங்கிறதே பெரிய விஷயந்தான். ஏன்னா ஒரு 4 ஷெடியூல் வச்சுருக்காங்க அப்படின்னா 2 தான் இல்லை 1 தான், அதுக்கு மேலெல்லாம் கஷ்டம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி அப்பப்போ கிளம்பிடுறாரு அப்படிங்கிற ஒரு டாக்கெல்லாம் ஊருக்குள்ளே இருக்கும். நம்ம சொல்லலை, ஊரில் பேசிக்கிறாங்க, அப்படி தான் பேசிக்கிறாங்க. அது போக அத்திபூத்த மாதிரி எங்கேயாவது தேர்தல் பிரச்சாரத்தில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வந்த உடனே அவர் சொல்கிறது திமுகவுக்கு எம்எல்ஏ செம்மக்காண்டு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. இப்போ கூட என்ன சொல்லியிருக்காரு, இப்போ பிரச்சாரம் பண்ணையில் இந்த மீட்டிங் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும் கரெக்டாக சிஎம் பவர் மொத்தமாக அவர்கிட்ட இருந்திருந்ததுன்னா இந்த மீட்டிங் நடந்திருக்காது. ஏதாவது முட்டுக்கட்டையை போட்டிருப்பார். அவர்கிட்ட இப்போ இல்லை, எல்லாமே இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால அவர் சும்மா பதவியில் இருக்கார், அவ்வளோதான். அதனால தான் இந்த மீட்டிங் நடக்குது அப்படின்னு சொல்கிறார். ஒரு முக்கியமான பெண் குறிப்பு, இப்போ தான் திமுக தடுக்கலை அதனால் மீட்டிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சா. ஆனால் இதை பேசிக்கிட்டு இருக்க இதே நேரத்தில் நாளைக்கு கடலூரில் போட்டிருந்த பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னடான்னு கேட்டால் புதுச்சேரியில் எலெக்ஷனாக, அதனால் கடலூரில் நடக்கிற பிரச்சாரத்தை அப்படின்ட்டு. சரி, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு மேபி சொல்லலாம், கடலூரில் நாங்கள் பண்ணலான்னு தான் இருந்தோம், சதி திட்டம் திட்டினாங்க, அதனால் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் முன்கூடியே தெரிஞ்சுக்கிட்டு கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுல. ஏது எப்படியோ என்ன ஏதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ தொடர்ந்து திமுக மீது விஜய் அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டை கேட்போம். திமுக கையில் அந்த முழு பவரும் இருந்திருந்தா, இந்நேரம் ஸ்டாலின் சார் கையில் அந்த முழு பவரும் இருந்திருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நம்மளை வரவிடாம பண்ணியிருப்பார். ஆனா இப்பதான் அவர் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வரா அப்படியே இருக்காருல்ல, ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க இந்த பீரியடை. ஸோ அப்படி இருக்கிறதுனாலயோ என்னமோ கொஞ்சம் ஈஸியா வர முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது திமுகவுடைய ஆட்சியில் அவங்க பண்ணின இந்த ஊழல் எல்லாத்தையும் விஜய் அவர்கள் பட்டியல் போட்டு அப்படியே வரிசையாக சொன்னதுனால என்ன சொன்னாருன்னு கேட்குறீங்களா? சும்மா சொல்கிறது தான் ஊழல், இதில் ஊழல் அதில் ஊழல்னு நம்ம பேசுகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி அவர் பேசுகிறத பார்த்து பயந்து போய் திமுக ஆட்சியில் அந்த ஊழல்லாம் நிறுத்திட்டாங்களாம். விஜய் வந்ததுனால எந்த ஊழலும் பண்ண முடியாமல் திமுக அப்படி நடுங்கி போய் உட்காந்துக்கிறாங்களாம். அதனால திமுக கூட்டணிக்கு விஜய் மேலே செம கோவத்தில் இருக்காங்களாம். அதுக்கப்புறம் அதிமுகவை இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி இருக்குல்ல, அவர் சொல்கிறார் பாஜக தலைமையிலான மற்றும் பலர் சேர்ந்த அந்த கூட்டணியும் திமுகவோட மறைமுகமாக லிங்க் வச்சுருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு என்னென்னா நம்ம வந்துடக்கூடாது, விஜய் வந்துடக்கூடாது, அதனால அவங்களுக்கும் எம்எல்ஏ செம்மக்கும், இப்படி 2 பேர் எம்எல்ஏ செம்ம காண்டில் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணியுமே இவங்க 2 பேருமே வெளியில வேணா தனித்தனியா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இவங்க 2 பேருமே ஒண்ணுதான். இவங்க 2 பேருக்குமே ஒரே நோக்கம் தான். அது என்ன நோக்கம் தெரியுமா? உங்களுக்காக நல்லது செய்ய, உங்களுக்காக உழைக்க, உங்களோட கூடவே நிற்க இந்த விஜய் வந்துடக்கூடாது. அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமே. ஏன்னா இந்த விஜய் வந்ததிலிருந்து அவங்க நிறைய இந்த ஊழல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு லிஸ்ட் போட்டு சொன்னல, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம போச்சு. எல்லாத்துலயும் மண்ணு விழுந்துருச்சு. அதனால சம கோபத்தில் இருக்கிறாங்க என் மேல.